सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற பிப்ரவரி 10ஆம் தேதி ஹையர் எக்ஸாம் நடக்குது. அன்றைக்கி இது மார்னிங் ஃபஸ்ட் பேப்பர் ப்ரிவேசிக்கா ஃபஸ்ட்டு பேப்பர் காலையில் நடக்கக்கூடிய தேர்வு இது ஏற்கனவே நாங்கள் கொஷின்ஸ் ஆன்சரோடு ஃபுல்லாக விட்டுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 3 மாடல் கொஷின்ஸ் விட்டுருக்கோம். இது எதுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டைம் வச்சு நீங்கள் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோமனில் கிண்கி 5% के उधर ये किया दो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. இந்த ஃபஸ்ட் ரோமனில் மொத்தம் டோட்டலாக 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இனி 5 மட்டும்தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. ஒன்றுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸ் சைடில் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஃபுல்லாக உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அங்கே நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். செகண்ட் கிஷி ஏக்கு கவிக்கா பரிச்சய ஜிஜி. அப்போ கவிஞரை பற்றி, கவி அப்படின்னா புலவரை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 3 புலவர் ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு எது தெரியுமோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் எழுதுங்க. இதுக்கு 5 மார்க்ஸ். இனி 1 மட்டும் தான் அட்டன் பண்ணணும். தேர்ட் ரோமனில் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்சம் லிக்கியது. இது போயமில் ஒரு எஸ்சி. அது இதில் 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு எது நல்லா தரவாக தெரியுமோ அதை நீங்கள் 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு 10 மார்க்கு. फोर्थ में किन्ही तो பத்தியாம்ச का संदर्भ சகித்து பாவ சம்ஜாயே அப்படின்றாங்க. இந்த பத்தியாம்சம் இந்த பேராகிராஃபில் இந்த போயமோட கொடுத்துருக்காங்க. இதில் சந்தர்ப்பம் குறிப்பு எழுதுங்க. இதுக்கு விளக்கமும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி, பாவார்த்தையும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த போயம்லேருந்து வந்திருக்கு அந்த டாபிக் நேம் எழுதணும். அது ஆத்தர் யார் எழுதுனாங்க அந்த போயம்ன்றது, அந்த புலவருடைய பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனீங்க நீங்கள் எழுதணும். நீங்கள் பாவனா அதுக்கு விளக்கம் இதுக்கு என்ன எந்திலேருந்து வந்திருக்குன்னு இதை படித்து பார்த்து அதுக்கு ஆன்சர் விளக்கமாக பாவன் போட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். இதில் இனி அவங்க மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இதில் இனி 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க். எது தெரியுமோ அதோடைய நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸு. இதில் தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. நல்லா படிச்சுங்க. பீலே 10 கொடுத்துருக்காங்க. காய்க்கு தன்மே அப்படின்ற மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு 3, 4. இதில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். சுத்திரமல்ல கிண்கி தோ பத்தியாம்சக்கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயே அப்படின்றாங்க. இதுலேயும் இந்த போயம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணினீங்க சந்தர்ப்பம் பாவார்த்தையும் இதில் எழுதணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இனி 2 மட்டும் எழுதினா போதும். மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. இனி 2 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு 6th ரோமனில் கண்டென்ஸ்ட தோகேக்கா ஜெயோங்கா தியோன் லிக்கியா அப்படின்றாங்க. தோகையில் மனப்பாட செயல் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 தான் கொடுப்பாங்க. ஆரம்பமும் முடிவும் கொடுப்பாங்க. நீங்கள் சீர் மாறாமல் மொத்தம் டோட்டலாக திருக்குறள் எப்படி 2 லைனில் வருது அது மாதிரி தான் இதில் 2 லைனில் வரும். அந்த தோகை அது ஆரம்பம் முடிவு சீர் மாறாமல் எழுதுணும். ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. டோட்டலாக 5 மார்க்ஸு. 7th ரோமனில் हिंदी 5% के उधर एक तो வாக்கியமே லிக்கியே. இதுலேயும் பார்த்திங்கன்னா 5 வாக்கியங்கள் வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுங்கன்றாங்க. ஒரு வாக்கியம் அல்லது 2வது வாக்கியம் 2 சென்டென்ஸாக நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரி. எதோ ஏக்குதோ வாக்கியம் ஒரு சென்டென்ஸில் 2 சென்டென்ஸாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பாதி ஆன்சர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கும். அதை படித்து பார்த்து நீங்கள் எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் நம்பர் போட்டு நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். இனி 5 மட்டும் எழுதுங்க. இதில் டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் இனி 5 எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு.
8th रोमन किनकी 3 प्रश्नों के उधर 5 वाक्य में लिखिए அப்படின்றாங்க. மற்றபடி ஸ்மால் கொஷின் பார்த்தோம். இதில் வந்து டீட்டெயில் கொஷின்ஸ் ஃபுல்லாது. இதில் வந்து மொத்தம் வந்து 5 வாக்கியத்தில் வந்து விடை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அதை 3 பெர்சன்ட்னா 3 வாக்கியங்கள் மட்டும் விடை எழுதுங்க அப்படின்றாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. 9th रोमन किसी एक पाठ का सारांश लिखिए. சாராம்சம் அப்படின்னு இதில் எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இனி வந்து 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. ஃபஸ்ட்டு செகண்டு நல்லா தரவாக படிச்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த 2மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து இதுக்கு மார்க்ஸ் வந்து 10 மார்க்கு. இனி ஒன்று மட்டும் எது தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க. லாஸ்ட் ரோமனில் கின்கி தீன்கி சந்தர்ப்ப சகித்து வாக்கியா கீஜே அப்படின்றாங்க. இதில் வந்து மட்டும் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. இனி 3 மட்டும் எழுதுங்க. குறிப்பும் விளக்கமும் எழுதி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்றது அதை படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டாபிக் வச்சு ஆத்தர் வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வியாக்கரண விளக்கம் வந்து நம்ம இது வந்து நம்ம ஓனாக கூட எழுதலாம். எதில் எந்த டாப்பிக்கில் வந்துட்டுன்னு தெரிஞ்சால் அது தெரிஞ்சு கூட நம்ம ஓனாக கூட எழுதலாம். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. இனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம். பிராப்தி மத்தியமா ராசபாஷா ப்ரிவியஸ் ஆன்சரோடு விட்டுட்ருக்கோம். நாங்கள் அது நெக்ஸ்ட்டு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறது விடுறோம். நன்றி, தன்யவாத்.